ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் இன் சால்வென்சி ரேஷியோஸ் தான் பார்க்க போகிறோம். சால்வென்சி ரேஷியோஸ்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஷார்ட் டேர்ம் சால்வென்சி அண்ட் லாங் டேர்ம் சால்வென்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அலாங் வித் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோ அனாலிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோ. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன்ஸ் வரும், ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், இந்த சம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டான சம்ஸ் இருந்தாலும் இதில் கொடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் வீடியோ சீரிஸ் 6 சால்வென்சி ரேஷியோஸில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் ப்ராப்ளம் 1 வந்து இன் சால்வென்சி ரேஷியோஸில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியே நம்ம இதில் பார்க்குறோம். லிக்விடிட்டி ரேஷியோஸ் தான் வந்து ஷார்ட் டேர்ம் சால்வென்சின்னு கூட சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கூடிய 5 வீடியோஸினுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் லிங்க் பண்ணி டெஃபினட்டாக பாருங்கள். அப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கவங்களும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தி ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கவின் லிமிடெட். கவின் லிமிடெட்ங்கிற ஒரு பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் டேலிட் வித் ₹16 lakhs. ஸோ லயபிலிட்டிஸ் அசட்ஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, proprietary ratio, debt equity ratio and capital gearing ratio. ஸோ 5 சால்வென்சி ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொன்றா வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோங்கிறது ஈஸியாக ஃபார்முலா கேதர் பண்ணிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசட்ஸ் இந்த சம்மில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். கரண்ட் லயபிலிட்டிஸுக்கு வந்து டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு செகண்ட் ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்மில் கொடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், கேஷ் அட் பேங்க், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். 4 கரண்ட் அசட்ஸ் இருக்குது ஃப்ரம் தி அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் கவின் லிமிடெட்ல. ஸோ அதில் 4 ஆட் பண்ணுறப்ப வி கெட் 5 lakhs rupees வந்து டோட்டல் கரண்ட் அசட்ஸ் வருது. அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து கிரெடிட்டார்ஸும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனுடைய டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 2 lakhs. அப்போ 5 lakhs டிவைடட் பை 2 lakhs போட்டிங்கன்னா 2.5:1. எப்பவுமே வந்து சால்வென்சி ரேஷியோஸ் வந்து 2.5:1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் 1 நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா கூட 2.5 மென்ஷன் பண்ணாலும் இட்ஸ் கரெக்ட் தான். ஓகேவா? 1 போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அக்யூரேட்டாக ரேஷியோ அனாலிசிஸ் பக்காவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, பக்காவாக உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் தெரியும் அப்படிங்கிறது கொஸ்டின், அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு, ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ இது அதே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ பார்ப்போம். குயிக் ரேஷியோ வந்து குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் சில புக்கில் கூட என்ன இருக்குன்னா குயிக் அசட்ஸ் டிவைடட் பை குயிக் லயபிலிட்டிஸ்னு கூட சொல்லிடுவாங்க. அதாவது குயிக் அசட்ஸ் டிவைடட் பை குயிக் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் நமக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். இந்த சம்மில் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். சப்போஸ் குயிக் லயபிலிட்டிஸ் எடுத்திருந்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்லேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக் லயபிலிட்டிஸ் கிடைச்சிடும். ஸோ எப்படி வேணால் போடலாம். எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இருந்தாலும் போத் ஆர் கரெக்ட் தான். எந்த ஃபார்முலாங்கிறத நீங்கள் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ குயிக் அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து கரண்ட் அசட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணும். அஃப்கோர்ஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதையே மைனஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன். கரண்ட் லயபிலிட்டிஸுக்கு ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, அது ஒர்க்கிங்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ குயிக் அசட்ஸ் வந்து கரண்ட் அசட்ஸ் மைனஸ் ஸ்டாக் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 5 lakhs minus 2,40,000 minus 5,000 வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டோட்டல் குயிக் அசட்ஸ் வந்து 2,55,000. கரண்ட் லைபிலிட்டிஸ் போன குயிக் கரண்ட் அசட் ரேஷியோலே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2,55,000 மைனஸ் 2 lakhsனா 1.28:1 வந்து குயிக் ரேஷியோ ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து இது அதே தான். அடுத்து தேர்டு ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ. ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ இந்த சால்வென்சியில். ஸோ ப்ரொப்பரேட்டருக்கு வந்து அசட்ஸ் அவங்க சம்மந்தப்பட்டது. ஷேர் ஹோல்டர் ப்ரொப்பரேட்டர்னு யார்? ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஒரு கம்பெனியினுடையது. அவங்களுக்கு உண்டான டோட்டல் ஃபண்ட்ஸ் என்னங்கிறதும் ரெண்டுக்கும் ப்ரொப்போர்ஷனேட் என்னங்கிறத பார்க்குறது தான் ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ. அதுதான் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸு. ஸோ இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு தனியாக ஒரு ஒர்க்கிங்ஸு, டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸுக்கு ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஷேர் ஹோல்டர்ஸ்னா டோட்டல் ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கணும். 2 டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எடுக்கணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்
ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது எல்லாமே எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மைனஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே ப்ளஸ் வரணும் ஸோ 5 lakhs ப்ளஸ் 2 lakhs ப்ளஸ் 3 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 lakhs வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இப்போ டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸ் சம்மில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசட்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டு அதுலேருந்து குட்வில்லை மைனஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்மில் குட்வில் இல்லாதனால சேம் 16 lakhs எடுத்துட்டோம். ஸோ 10 lakhs by 16 lakhs போட்டிங்கன்னா 0.63:1 இதுதான் வந்து ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஃபோர்த்து வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் ஏற்கனவே 10 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம் போன தேர்டில் ப்ரொப்பரேட்டரி ரேஷியோவில். லாங் டேர்ம் டெப்ட்டை மட்டும் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். டிபெஞ்சர்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் லோன்ஸ், டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா அதையும் லாங் டேர்ம் லோன்ஸ் அதாவது பேங்க்லேயோ அதர் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயோ வந்து வாங்கியிருந்தோம்னா அது லைபிலிட்டிஸில் இருந்ததுன்னா நம்ம ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் லாங் டேர்ம் லோன்ஸ் இல்லாதனால டிபெஞ்சர்ஸ் 4 lakhs மட்டும் எடுத்துக்கிடும். ஸோ 4 lakhs வந்து லாங் டேர்ம் டெப்ட். ஸோ 4 lakhs டிவைடட் பை 10 lakhs போட்டிங்கன்னா 0.4 ஆர் 0.4:1. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் உங்களுக்கு திரும்ப அகைன் உங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் செகண்ட் டைம். இப்போ அடுத்து 5th போட்டுக்கலாம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ சேடு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரேஷியோ. ஸோ இதில் ஃபார்முலா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகேவா, இதில் வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எடுக்கக்கூடாது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் நம்ம எடுக்கணும். இதில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு ஒர்க்கிங்ஸ் இதை தான் சிம்பிளி இட் இஸ் கால்ட் அஸ் FIBSன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா எந்தெந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து ஃபிக்ஸடு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கோ அதை மட்டும் எடுக்கணும். எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. சம்மில் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கார்பரேட் அக்கௌண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், 4% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், 11% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸட் பை த கம்பெனி அட் த டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு த பப்ளிக். அதே மாதிரி டிபெஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 8% டிபெஞ்சர்ஸ் 10% டிபெஞ்சர்ஸ்னால இருக்கும். அதுதான் வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர்லாம் இஷ்யூ பண்ணுறப்பவே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ். அதனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் டிபெஞ்சர்ஸையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் FIBS. அப்போ 2 lakhs ப்ளஸ் 4 lakhs போட்டிங்கன்னா 6 lakhs வருது. டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 5 lakhs, ரிசர்வ் வந்து 3 lakhs, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதனால் ரெண்டு ஆட் பண்ணுறப்போ 8 lakhs, 6 lakhs by 8 lakhs போட்டிங்கன்னா 0.75:1 ஆர் 0.75. இதுதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு சம் இது 5 questions கேட்டிருந்தாங்க, போட்டாச்சு. இப்போ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிவன் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட். இதே தான் சேம் தான், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 more 6 வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ, ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ அண்டு கேபிட்டல் கியரிங் ரேஷியோ 6 ரேஷியோ கேட்டிருக்காங்க. இல்லை ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ மட்டும் எக்ஸ்ட்ராவாக போன சம்மில் இல்லாதது எக்ஸ்ட்ரா ஒன்றதில் இருக்குது. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய டைம்ஸ் சேம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க கொஸ்டின் எக்ஸாமில். ஓகேவா, ஸோ கரண்ட் ரேஷியோ போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். டோட்டல் கரண்ட் அசட்ஸ் பாருங்கள், ஒர்க்கிங்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 16 lakhs வருது. 2 + 4 + 10 வந்து போட்டிங்கன்னா 16 lakhs வருது. கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த சம்மில் வந்து பேங்க் அவுட் ஆஃப்டும் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. ஸோ 2 + 4 வந்து 6 lakhs வருது. ஸோ 16 lakhs by 6 lakhs போட்டிங்கன்னா 2.67 ஆர் 2.67:1. இதுதான் வந்து கரண்ட் ரேஷியோ. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ போடுறோம். ஸோ குயிக் ரேஷியோ ஃபார்முலா குயிக் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ குயிக் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ்லேருந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணியிருந்தோம். போன சம்மில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்ததுனால அதையும் நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது இல்லை. ஸோ கரண்ட் அசட்ஸில் ஸ்டாக்கை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் குயிக் அசட்ஸ் வந்து 6 lakhs. கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த ஏற்கனவே போன கரண்ட் ரேஷியோவில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் 6 lakhs. ஸோ 6 lakhs by 6 lakhs வந்து 1:1. ஷார்ப்பாக 1:1 வருது. நான் ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் குயிக் ரேஷியோ ஷுட் பி 1:1. ஒரு கம்பெனி பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு, கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் குயிக் அசட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் குயிக் ரேஷியோ அல்லது ஐடியல் குயிக் ரேஷியோ வந்து 1:1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து 1 கூட 1 mark கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கூட வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது அதே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இது போன சம்மில் பார்த்துருக்கோம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. லாங் டேர்ம் டெப்ட்ஸ்னா லாங் டேர்ம் லோன்ஸும் டிபெஞ்சர்ஸ் ஆட் பண்ணோம். இது லாங் டேர்ம் லோன்ஸ் இல்லை, டிபெஞ்சர்ஸ் மட்டும் 22 lakhs. அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணோம் 16 lakhs. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஷேர் கேபிட்டல் 10 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 6 lakhs, 16 lakhs வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அப்போ வந்து 22 lakhs டிவைடட் பை 16 lakhs போட்டிங்கன்னா 1.375:1. இதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, 16 lakhs. டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ் எடுத்துக்கோங்க. டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ்னா குட்வில் மைனஸ் பண்ணிட்டு மீதி எடுத்துக்கலாம். இந்த சம்மில் குட்வில் வந்து 0, அதனால 44 lakhs. 16 lakhs டிவைடட் பை 44 lakhs போட்டிங்கன்னா 0.36:1. இதுதான் வந்து ப்ரொப்பரேட்டரி ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த சம்மில் இருக்குது, போன சம்மில் இல்லை. ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் சம்மில் டோட்டலாக நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸட் அசட்ஸ் 28 lakhs, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ். டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ளஸ் டிபெஞ்சர்ஸ். இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டிபெஞ்சர்ஸ் எல்லாம் டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். ஃபண்டோட லாங் டேர்ம் டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்னு கேட்குறப்ப லாங் டேர்ம் லோன் வேறு, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வேறு. லாங் டேர்ம் லோன்னா வெறும் லாங் டேர்ம் லோன் மட்டும் தான், நீண்ட கால கடன் மட்டும்தான் வரும். டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னா ஷேர் கேபிட்டலுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு ப்ளஸ் டிபெஞ்சர்ஸும் வந்துடும். இதில் வந்து ஷேர் கேபிட்டல் 10 lakhs, ரிசர்வ் வந்து 6 lakhs, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லாதனால 0 கொடுத்துருக்கேன். டிபெஞ்சர்ஸ் 22 lakhs. ஸோ டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து 38 lakhs. ஸோ வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து 28 lakhs டிவைடட் பை 38 lakhs வந்து 0.74 ஆர் 0.74:1. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ பார்க்கலாம். இது நான் போன சம்பளையும் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ் தான் FIBS, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ப்ளஸ் டிபெஞ்சர்ஸும் டோட்டல். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இந்த சம்மில் இல்லை. ஸோ டிபெஞ்சர்ஸ் மட்டும் 22 lakhs. அந்த 22 lakhs வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லாம் இல்லை இல்லையா, சாரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் இதில் எடுத்துக்கணும். ஸோ 10 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 6 lakhs, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 0, ஸோ 16 lakhs. ஸோ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 22 lakhs டிவைடட் பை 16 lakhs போட்டிங்கன்னா 1.375:1. இது கேபிட்டல் கியரிங் ரேஷியோனுடைய ஆன்சர். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரெண்டு சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து சால்வென்சி ரேஷியோவில் எக்ஸ்க்ளூசிவாக சால்வென்சி ரேஷியோஸில் சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய 2 ப்ராப்ளம்ஸு. இதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதான் இது பார்க்கணும், நம்ம டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் உண்டான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்கள் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க. ஜெய்ஹிந்த்.